நண்பர்களுக்கு வணக்கம். விழுப்புரம் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு விழுப்புரம், பாண்டிச்சேரி டு கடலூர், கடலூர் டு சிதம்பரம் இந்த பகுதிகளில் பிரைவேட் பஸ்ஸுகளோட எண்ணிக்கை எக்கச்சக்கம். அதுலேயும் குறிப்பாக பிரைவேட் பஸ்ஸுகளோட ஸ்பீடு அசூரத்தனமாக இருக்குது. விவேகம் கிடையாது. வேகத்திலையும் நிதானம் இருந்தது அப்படின்னா வேகமாக போகலாம். அதுலேயும் குறிப்பாக இவங்க வேகமாக போகிறதுக்கு சொல்கிற காரணம் ஒரு பஸ்ஸுக்கும் இன்னொரு பஸ்ஸுக்கும் இருக்கிற இடைப்பட்ட டைமிங் தான். டைமிங்கை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பஸ்ஸோட டைமிங்கில் ஆட்களை ஏற்றுற மாதிரி ஆயிரும். சண்டை வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால தான் பேருந்துகளோட வேகம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்காக ஒரு பஸ்ஸில் அவசர அவசரமாக ஓடி போய் ஏறணும். பஸ்ஸை கவனிக்கவே இல்லை. பஸ்ஸு உள்ளே ஏறி டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு அப்படின்ட்டு. பஸ்ஸோட கலர் எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சு அசலாக கவர்மெண்ட் பஸ் மாதிரியே இருந்தது. ஆனால் இது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு, விஜயலட்சுமி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பஸ். கவர்மெண்ட் பஸ்ஸோ இல்லை ப்ரைவேட் பஸ்ஸோ கரெக்டான டைமில் நம்மளை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டா சரிதானே? உங்கள் பதிலை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.